இல்லை கம்போஸ்டில் போயிட்டுங்க புதைச்சிருங்க. ஓப்பன் வச்சா நாய்கள் இந்த மாதிரி கடிச்சு இந்த மாதிரி கறியெல்லாம் சாப்பிட்டோமாக்கா நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகி இறப்பு ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஒழுங்கான முறையில் அரப்ஸ்லாம் வந்து சார் பண்ணி தரேன். பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் அடுத்து வேறு மாதிரி எடுத்துருவேன். அதனால தான் நான் எடுக்கிறேன். அது திரும்ப நாயை பற்றி பேசி நீங்களே போய் தப்பான விஷயம் மாட்டிக்கிறேன். சாப்பிட தகுதி இல்லாத ஆட்டிறைச்சியை எப்படி விற்பனை செய்வீங்க அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி காட்டியிருக்காங்க. அது திரும்ப நாயை பற்றி பேசி நீங்களே போய் தப்பான விஷயம் மாட்டிக்கிறேன். சுமார் 287 கிலோ அளவிலான சாப்பிட தகுதியற்ற தரம் குறைவான ஆட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்கள் கொடுத்த தொடர் புகாரின் அதிரடி நடவடிக்கை தான் இது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமபட்டினம் மார்க்கெட்ல தரம் குறைவான சாப்பிட தகுதியற்ற ஆட்டிறைச்சிகளை தொடர்ச்சியா கடைக்காரர்கள் விற்பனை செஞ்சுட்டு வரதா பொதுமக்கள் அடுத்தடுத்து புகார்கள் தெரிவிச்சிருக்காங்க. புகாரின் பேர்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து அதிராம்பட்டினம் மார்க்கெட்ல அதிரடி ரைடுல ஈடுபட்டிருக்காங்க. அப்போ தரம் குறைவான சாப்பிட தகுதியற்ற நிலையில குளிர்சாதன பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்த 287 கிலோ ஆட்டிறைச்சி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட ஆட்டிறைச்சி கடை உரிமையாளருக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிச்சதா கூறப்படுது. மேலும் தமிழக அரசால தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை விற்பனை செஞ்சுட்டு வந்த கடைகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. 3 கடைகளுக்கு தலா ரூபாய் 2,000 மொத்தம் 6,000 ரூபாய் அபராதம் விதிச்சு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. இதன் காரணமா மார்க்கெட் பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேர்ல தக்க நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.